கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த செய்திக்கு நான் தலைப்பாக அதைவிட இது மேலானது, This is better than that. இந்த தலைப்பிலே ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக நாம் பல நேரங்களிலே கைதட்டி மகிழ்ச்சி அடைகிறோம். அது நல்லது தான். கைதட்டி மகிழ்ச்சி அடைகின்ற அந்த செயல் நல்ல செயல்தான். ஆனால் நான் தலைப்பாக சொன்னதைப் போல கைதட்டி மகிழ்ச்சி அடைவதை காட்டிலும் கை கொடுத்து உதவுவது மேலான செயல். எனவே இன்றைக்கு நான் கை கொடுத்து எப்படி உதவி செய்யலாம் என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். Helping hands are better than the clapping hands. இந்த தலைப்பிலே நான் 3 சிறு தலைப்புகளை சொல்லி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில அவர் எப்படி தன்னுடைய கரங்களை பயன்படுத்தினார் என்பதை இந்த செய்தியின் மூலமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் தலைப்பு, ஆபத்தில் உதவும் கைகள், hands that help in danger. இரண்டாவது தலைப்பு, ஆகாதவரை தொடும் கைகள், hands that touches the untouchable. மூன்றாவது தலைப்பு, ஆனந்தத்தை தரும் கைகள், hands that offers the joy. இந்த 3 தலைப்புகள், ஆபத்தில் உதவும் கைகள், ஆகாதவரை தொடும் கைகள், ஆனந்தத்தை தரும் கைகள். முதல் தலைப்பாக சொன்னேன், ஆபத்தில் உதவும் கைகள். நாம் சாலையிலே நடக்கும்போது சில சமயங்களிலே விபத்துக்கள், ஆக்சிடென்ட் நடைபெறும். அப்படி நடைபெறும் போது அந்த விபத்திலே சிக்கிய அவருக்கு உதவி செய்வதற்கு பொதுவாக யாரும் முன் வர மாட்டார்கள். காரணம், அங்கே போய் அவருக்கு உதவி செய்தால் அது போலீஸ் கேஸ் ஆகும். போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து வர சொல்வார்கள். இது ஏன் நமக்கு வம்பு என்று சொல்லி ஆக்சிடென்ட் நடந்ததை பார்த்தும் கூட உதவி செய்ய அவருடைய கரம் முன்வருவதில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய கரங்களை பாருங்கள். ஆண்டவருடைய கரங்கள் எப்போதும் ஆபத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கின்ற உதவும் கரங்களாக இருந்தன. நாம் மத்தேயு 14ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது ஆண்டவர் இயேசு தண்ணீரின் மேல் நடந்து வருகிறார். அதை பார்த்த சீடர்கள் பயப்படுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயப்பட்ட அந்த சீடர்களை பார்த்து, பயப்படாதீர்கள், திகையாதீர்கள் என்று சொல்லி ஆறுதல் படுத்திவிட்டு அவர்கள் முன்னால் வந்து கொண்டிருந்த போது பேதுரு ஆண்டவர் இயேசுவை பார்த்து, உங்களைப் போல நானும் தண்ணீரின் மேல் நடக்க வேண்டும், நான் விருப்பமாயிருக்கிறேன் சொன்னார். அதற்கு ஆண்டவர் இயேசு எந்த தடையும் சொல்லவில்லை. நான் தேவகுமாரன், என்னால் நடக்க முடியும், நீ ஒரு சாதாரண சீடன் தானே, நீ அதிகமாய் ஆசைப்படுகிறாய், இது உனக்கு ஆகாத காரியம் என்றெல்லாம் சொல்லாமல், எந்த தடையும் சொல்லாமல் உடனே பேதுருவை பார்த்து, சரி வா, தண்ணீரின் மேல் நடந்து வா என்று சொல்கிறார். பேதுரு நடக்கிறார். அப்படி நடக்கும்போது ஒரு
பலத்த காற்று வந்து பேதுருவினுடைய மனதிலே பெரிய பயத்தை உண்டாக்கினது. இந்த காற்று வந்த உடனே தண்ணீரில் வீழ்ந்து விடுமோ என்று சொல்லி பயந்து, உண்மையாகவே அந்த பயத்தினாலே பேதுரு அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் தண்ணீரில் விழுந்தார். தண்ணீருக்குள் இருக்கிறார் பேதுரு, கடல் நீரிலே இருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்திலே நீங்களும் நானுமாக இருந்தால், நான் அப்போதே சொன்னேன், உன்னால் இப்படி செய்ய முடியுமா என்பதை யோசிக்க வேண்டும் என்றெல்லாம் புத்தி சொன்னேன். ஆனால் நீ வந்தாய், வருவதற்கு நான் ஒப்புதலும் கொடுத்தேன். நான் இப்பொழுது விழுந்து விட்டாய் என்று சொல்லி பேதுரு மீது கோபப்படவில்லை, பேதுருவை குற்றப்படுத்தி பேசவில்லை. நீங்கள் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்த்தால், ஆபத்தில் இருந்த பேதுருவினுடைய கரங்களை ஆண்டவர் தன்னுடைய கரங்களை நீட்டி, உதவும் கரங்களை நீட்டி தண்ணீரிலிருந்து தூக்கி விடுகிறார். ஆபத்தில் உதவும் ஆண்டவருடைய கரங்கள். அதே போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபடுவதற்கு முன்னதாக அவரை பிடிப்பதற்காக பெரிய கூட்டம் வருகிறார்கள். அந்த கூட்டத்திலே வந்தவர் பிரதான ஆசாரியருடைய ஊழியக்காரனாக இருந்த மல்கூஸ் என்பவர். இதை லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 49ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். அப்படி இந்த பெரிய கூட்டத்திலே வந்த மல்கூஸ் சிந்திய காதை பேதுரு தன்னுடைய வாளினாலே வெட்டினார் என்று சொல்லி படிக்கிறோம். ஆபத்தான நிலை. நாம இருந்தால் கூட அப்படித்தான் யோசிப்போம். இவன் நம்மை பிடிக்க வந்தான், அடிக்க வந்தான், கொல்ல வந்தான், இவனுடைய ஒரு காதை மட்டுமா வெட்டினாய், இன்னொரு காதையை வெட்டு என்று நாம இருந்தால் அப்படித்தான் பேசியிருப்போம். ஆத்திரப்பட்டிருப்போம், கோபப்பட்டிருப்போம், பழி வாங்க வேண்டும் என்று நினைத்து சீடனை பார்த்து சொல்லியிருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுவுமே செய்யவில்லை. அந்த வெட்டின காதை எடுத்து மல்கூசுக்கு மறுபடியுமாய் ஒட்ட வைத்து அவனுக்கு பேசும் பாக்கியத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். ஆபத்தில் ஆண்டவருடைய கரம் உதவி செய்தது. அதே போன்று எவ்விரு ஜெபாலய தலைவன், அவருக்கு ஒரே ஒரு மகள், 12 வயது. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இதை படிக்கலாம். அப்போது எவ்விரு ஒரு ஜெபாலய தலைவன் என்பதை கூட மறந்து யூத பாரம்பரியத்திற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்க இயேசுவின் இடத்துல நாம் போவதா? அப்படி போனால் நம்முடைய சபையில் இருக்கக்கூடியவர்கள் என்னை குறைவாக பேசுவார்களே, குற்றப்படுத்துவார்களே என்று யோசித்து இயேசுவின் இடத்துல வருவதற்கு அவர் எந்த விதமான தடையையும் செய்யாமல் மரண தருவாயில் இருக்கக்கூடிய மகள், ஒரே மகள், வாழ வேண்டியவர், வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியவர், 12 வயது மட்டும்தான். அப்படிப்பட்டவர் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஜெபாலய தலைவனாக எத்தனையோ பேரை, எத்தனையோ வைத்தியர் அந்த காலத்திலே அறிந்திருக்கலாம். எத்தனையோ மருத்துவரை ஜெபாலய தலைவன் அறிந்திருக்கலாம். ஆனால் எங்கும் போனதாக நாம் படிப்பதில்லை. நேரடியாக இயேசுவை நோக்கி அவர் வருகிறார். அப்படி வந்தபோது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்விருந்திய சொற்களுக்கு இணங்க அவரோடு அவருடைய வீட்டுக்கு சென்று, நாம் மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், ஆண்டவர் இயேசு தன்னுடைய கைகளாலே மரண தருவாயில் இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய தகப்பன் சொன்னதையும், அந்த ஊர் மக்கள் மரித்து விட்டார்கள் என்று நினைத்த நினைப்பையும்
எவருடைய வீட்டிலிருந்து வந்தவர்கள், உம்முடைய மகள் மரித்து விட்டால் இனி போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொன்ன எல்லாவற்றையும் பெருமையாக்கி ஆண்டவர் தன்னுடைய கைகளை, கரங்களை அந்த சிறு பெண்ணின் மீது வைத்து, தலித்தா குமி, சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லி அவரை உயிரோடு எழுப்பினார். ஆண்டவருடைய கரம். ஆபத்தான நேரம். எவ்வீருடைய வீட்டிலே கூக்குரல், சஞ்சலம், அழுகை, புலம்பல் எல்லாம் இருந்த போது கூட ஆண்டவர் தன்னுடைய கரத்தை, உதவும் கரத்தை நீட்டி உதவி செய்தார். ஆபத்திலே அவருடைய கரம் செயல்பட்டது. இரண்டாவது தலைப்பாக நான் சொன்னேன், ஆகாதவரை தொடும் ஆண்டவருடைய கரங்கள். நாம் நம்முடைய வேத புத்தகத்தை படிக்கும்போது லெப்ரசி பேஷன்ஸ், தொழுநோயாளிகள், நாம் லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் படித்தால் இப்படிப்பட்ட தொழுநோயாளிகள் தொடக்கூடாதவர்கள், அவர்கள் சமுதாயத்திலே வாழக்கூடாதவர்கள், பாளையம் என்று சொல்லி சமுதாயத்தை விட்டு, ஊரை விட்டு தூரமான இடத்திலே வாழ வேண்டியவர்கள். அவர்கள் யாரையாவது நல்ல உடல் தேகத்தோடு இருக்கிறவர்களை பார்த்தால் தங்களுடைய கரங்களை உயர்த்தி தீட்டு தீட்டு என்று சொல்லி ஓடிவிட வேண்டும். இப்படிப்பட்ட நிலை இயேசு வாழ்ந்த காலத்தில். ஏனென்றால் தொழுநோய் ஒரு தொற்று நோய். லெப்ரசி இஸ் எ கண்டேஜியஸ் டிசீஸ் என்று நம்பப்பட்ட ஒரு காலம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நாம் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது ஆண்டவர் இயேசு இடத்துல வந்து அந்த தொழுநோயாளி, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று சொல்கிறார். அப்படி சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த சமுதாய நினைப்புகள், த சோசியல் திங்கிங், த கல்ச்சரல் திங்கிங் என்று சொல்லுவோம், அது ஆண்டவர் அறிந்திருப்பார், அவருக்கு தெரியும். இருந்தாலும் கூட அதையெல்லாம் கடந்து ஆண்டவருடைய கரம் உதவி செய்யக்கூடிய உதவும் கரமாக தொழுநோயாளியை ஆண்டவருடைய கரம் தொட்டது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தால் இயேசுடைய கரம் தொடக்கூடாத ஒருவரை தொட்டது. அதனாலதான் நான் தலைப்பாக சொன்னேன், ஆகாதவரை தொடும் கரங்கள். Hands that touches the untouchables. ஆண்டவர் தொடக்கூடாத ஒருவரை தொட்டார். ஆண்டவருடைய கரம் அந்த காலத்திலே வாழ்ந்த மக்களுடைய எண்ணத்துக்கு இடம் கொடுக்காமல் நோயோடு போராடி கொண்டிருந்த அந்த தொழுநோயாளியை ஆண்டவர் தொட்டார். உதவி செய்யும் கரங்கள். அதே போன்று நாம் மார்க்கு 5ஆம் அதிகாரத்தை படிப்போம் என்றால் அங்கே 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள ஒரு சகோதரி. இப்படிப்பட்ட ஒரு சகோதரி, தீட்டான ஒரு சகோதரி, பெரும்பாடு இருக்கிற வரைக்கும் அவர் தீட்டானவர். அவர் யாரை தொடுகிறாரோ அவரும் தீட்டாவார். எங்கே உட்கார்கிறாரோ அந்த ஆசனமும் தீட்டாகும். எங்கே படுக்கிறாரோ அந்த படுக்கையும் தீட்டாகும். இப்படிப்பட்ட நிலை. இதுதான் யூத மக்களால் நம்பப்பட்டது. இதுதான் நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட ஒன்று. இது எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சகோதரி இயேசு எவருடைய வீட்டுக்கு போய் கொண்டிருக்கும் போது இயேசுவினுடைய ஆடையை தொடுகிறார். வேறு யாராக இருந்தாலும் ஒரு தீட்டான பெண் என்னை தொட்டுவிட்டாள் என்று அதை வெளிப்படுத்தி அந்த பெண்ணுக்கு நியாயப்பிரமாணத்தின் படி தண்டனை வாங்கி கொடுத்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பற்றி எந்த குறையும் சொல்லவில்லை.
அந்த பெண்ணை பார்த்து மகளே என்றுதான் அழைக்கிறார். மை டாக்டர் என்கிறார். தீட்டானவள் என்று சொல்லி நியாயப்பிரமாணம் சொன்னது யூத மக்கள் சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவரை மகள் என்று அழைக்கிறார். அவருடைய விசுவாசத்தை அதிகமாய் பாராட்டுகிறார். விசுவாசம் உன்னை ரட்சித்தது. தன்னை தொட்ட அந்த தீட்டான பெண்ணுக்கு தொடக்கூடாத ஒருவர் தன்னை தொட்ட போது சுகத்தை கொடுத்தார். ஆண்டவருடைய கரங்கள் தொடக்கூடாதவரை தொட்டது. தொடக்கூடாதவர்கள் இயேசுவை தொட்ட போது அதற்கு அவர்கள் தொடக்கூடிய அந்த வாய்ப்பையும் வழங்கினது. மூன்றாவதாக நான் சொன்னேன், ஆனந்தத்தை தரும் கைகள், hands that offers the joy. நாம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14, 15 வசனத்தை படிப்போம் என்றால், பேதுருவின் மாமி ஜுரமாய் படுத்திருக்கிறார். உண்மையாகவே இப்போது கூட விஞ்ஞான ரீதியாக, அறிவியல் ரீதியாக பலவிதமான முன்னேற்றங்களை நாம் கண்டிருந்தாலும் கூட, ஒருவருக்கு நோய் என்றால் நாம் அருகில் செல்ல யோசிப்போம், அவரை தொட யோசிப்போம். ஜெபிக்கிறவர்கள் கூட சற்று தூரமாய் இருந்து ஜெபிப்பார்கள். இது நாம் காண்கின்ற ஒரு காரியம். இங்கே பேதுருவின் மாமி படுத்த படுக்கையாக ஜுரத்தோடு இருக்கிறார். அது ஒரு விஷ ஜுரமாக இருக்கலாம், அல்லது தொடுகிற அவருக்கும் ஒட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு ஜுரமாக இருக்கலாம், எப்படிப்பட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நாம் சிந்திப்பதை போல அன்றைக்கு அவர் சிந்திக்கவில்லை. பேதுருவின் மாமி சுகமாக இல்லை, ஜுரத்தோடு இருக்கிறார் என்று சொல்லி சொன்னபோது, ஆண்டவர் இயேசு எனக்கு அதிகமான வேலை இருக்கிறது, ஒரே ஒருவர் தானே, அவருக்காக நான் வர வேண்டுமா என்றெல்லாம் தடை சொல்லவில்லை. அங்கே சென்றார். படுத்த படுக்கையாக ஜுரத்தோடு இருந்த பேதுருவின் மாமியினுடைய கரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உதவும் கரங்களால் தொட்டு தூக்கி அவருக்கு பூர்ணமான சுகத்தை கொடுத்தார். சுகத்தை பெற்ற பேதுருவின் மாமி எல்லோரையும் மிக அருமையாய் கவனித்தார் என்று சொல்லி கூட நாம் படிக்கின்றோம். யோசித்து பார்ப்போம். படுத்த படுக்கையாக இருக்கும்போது, ஜுரத்தோடு இருக்கும்போது அந்த சகோதரியினால மகிழ்ச்சியாக இருந்திருக்க முடியாது. ஜுரத்தை பற்றி நினைத்து நினைத்து அதிகமான கவலைப்பட்டிருப்பார். ஆனால் இப்பொழுது சுகத்தை பெற்றவுடனே அவர் மகிழ்ச்சியால் நிரம்பி இருப்பார். ஆகினால் தான் தலைப்பாய் சொன்னேன், ஆனந்தத்தை தந்த கைகள், இயேசுவின் கைகள் பேதுருவின் மாமிக்கு ஆனந்தத்தை கொடுத்த அருமையான உதவும் கரங்கள். அதே போன்று கண் பார்வை இல்லாத ஒருவன், மார்க் 8ஆம் அதிகாரத்தில் 23, 24, 25 வசனத்தில் படிக்கிறோம். இந்த 3 வசனங்களையும் பார்த்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கண் பார்வை இல்லாதவரை தன்னுடைய உதவும் கரங்களால் 2 முறை தொடுகிறார். தொட்டு அவருக்கு சுகத்தை கொடுக்கிறார். கண் பார்வையோடு அவர் போகிறார். யோசித்து பார்ப்போம், எத்தனை ஆண்டுகளாக கண் பார்வை இல்லாதவராக இருந்திருப்பார். கண் பார்வை இல்லாதவராக இருந்த போது அவருக்கு மகிழ்ச்சி இருந்திருக்குமா? எல்லாரும் பார்க்கிறார்கள், எதையோ பேசுகிறார்கள், பச்சை என்கிறார்கள், வெள்ளை என்கிறார்கள், நிறத்தை சொல்கிறார்கள், ஒன்றையுமே என்னால் பார்க்க முடியவில்லை என்று அதிகமான வேதனையோடும் கவலையோடும் இருந்திருப்பார். ஆனால் ஆண்டவருடைய கரங்கள், உதவி கரங்கள் அவரை தொட்ட போது அவருக்கு கண் பார்வை வந்த உடனே அவருக்கு ஏற்கனவே இருந்த எல்லா கவலைகளும் போய் இப்பொழுது மகிழ்ச்சியால் அவர் நிரம்பி இருப்பார். ஆனந்தத்தை தந்த ஆண்டவரின் உதவும் கரங்கள். அதே போன்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். ஆனால் சீடர்கள் அதை சம்மதிக்கவில்லை. கொண்டு வந்தவர்களை விரட்டினார்கள் சொல்லி நாம் படிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து சொல்கிறார், அவரை வாழ விடுங்கள். அப்போது பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் படித்தால் இந்த நிகழ்ச்சியை நாம் படிக்கலாம். அந்த 16ஆம் வசனத்தை பாருங்கள். மார்க் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறு குழந்தைகளை தன்னுடைய ஆசீர்வாத கரங்களால், உதவும் கரங்களால் தொட்டு அவளை ஆசீர்வதிக்கிறார். இப்போது யோசித்து பார்ப்போம். இயேசுவினிடத்திலே குழந்தைகளை கொண்டு வரக்கூடாது என்று தடை செய்த சீடர்கள், ஆனால் இப்பொழுது இயேசு அவர்களை வரவேற்று அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். பெற்றோருடைய மனம் எப்படி இருந்திருக்கும்? சீடர்கள் தடை செய்த போது அவர்களுக்கு வேதனை. இயேசு தங்களுடைய குழந்தைகள் மீது கையை வைத்து ஆசீர்வதித்த போது பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி, குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி. அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கரம் யாரையெல்லாம் தொட்டதோ அவரை மகிழ்ச்சியால் நிரப்பினது. ஆகினாலே தான் சொன்னேன், அதை காட்டிலும் இது மேலானது. கைதட்டி மகிழும் அந்த கரங்களை காட்டிலும் கை கொடுத்து உதவும் கரங்கள் நல்ல கரங்கள், அது மேலான கரங்கள். ஆண்டவருடைய கரங்கள் எப்போதும் கை கொடுக்கும் கரங்கள், உதவி செய்யும் கரங்களாக இருந்தன. அவரை ஆராதிக்கிற நம்முடைய கரங்கள், அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட நம்முடைய கரங்கள் ஆண்டவருடைய கரங்களை போல இருக்கும் என்றார். நம்முடைய வாழ்விலே நம்முடைய கரங்களை ஆண்டவர் பயன்படுத்ததை போல நாம் பயன்படுத்தினார். ஆபத்தில் இருக்கிற மக்களுக்கு, ஆகாதவர் என்று சொல்லப்படுகிற மக்களை ஆனந்தத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்று நினைத்த மக்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து அதை செய்ததை போல நம்முடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நம்முடைய கரங்களை பயன்படுத்துவோம். நாம் இந்த உலகத்தில் வாழும் இன்னொரு இயேசுவாக நம்முடைய கரங்களின் செயல் மூலமாக உலகத்துக்கு காட்டுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.